வணக்கம் மக்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல் கிட்டார், அதாவது ஸ்கல் கிட்டார் எங்களுக்கு எப்படி அந்த கன் எடுக்க போகிறோம். இதுதான் இது இருக்கிறதுலே ஒரே ஒரு மித்திக்கல் கன். சரி, இப்போ ஃபுல் மூனில் மட்டும்தான் இது எடுக்க முடியும். ஸோ வாங்க, இந்த ஃபுல் மூனில் வந்து கேம் மாதிரி அந்த இது சொல்லும். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு அந்த கேமோட அந்த ஃபுல் மூன் நீங்கள் ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஃபுல் மூன் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்க ஒரு 6 ஜாம்பிஸ் ஓகேங்களா, இங்கே அந்த லிவிங் ஜாம்பிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு 6 ஜாம்பிஸை வந்து நீங்கள் அட் அ டைமில், அதாவது ஒரே டைம் இல்லைன்னா ஒரு 1 to 2 செகண்ட் கேப்பில் அந்த ஜாம்பிஸை வந்து நீங்கள் கொல்லணும் ஓகேங்களா. ஸோ வந்து இருங்க, ஃபஸ்ட்டெல்லாம் ஒன்று சேர்த்திக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் இதுங்க அந்த ஜாம்பிஸ் எல்லாம் இதானதுக்கப்புறம் ஒரே தாடிங்க ஓகேங்களா. புத்தா வச்சுக்கோங்க, புத்தா தான் இந்த கிரைண்டுக்கு ஈஸியாக இருக்கும். புத்தா தான் வந்து இந்த கிரைண்டுக்கு வந்து ஈஸி. ஓகே, இந்த பார்த்தீங்களா பிளாக் ஸ்க்ரீன் வந்துடும் ஓகேங்களா. அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்தோடனையும் போங்க, பிளாக் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் போங்க, மறுபடியும் அந்த கிரேவ் ஸ்டோன்கிட்டே போங்க, அந்த இதுக்கிட்ட போங்க. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே மறுபடியும் இன்னொரு கேம் விளாடணும் ஓகேங்களா. இருங்க காட்டுறேன் அப்படின்னு. அதுகிட்ட ப்ரே பண்ணக்கூடாது, நான் தெரியாமல் போய் ப்ரே பண்ணிவிட்டேன் அதுகிட்ட. அது நீங்கள் ப்ரேயெல்லாம் பண்ண தேவையில்லை. அடுத்த கேம் வந்து அப்படியே விளாட்லாம். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அடுத்த கேம் அப்படியே விளாட்லாம். அந்த கிரேவியார்ட் கேம் தான் அது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணோம். என்னோடய மவுஸ் வந்து காட்ட மாட்டேங்குது, என்னன்னு தெரில ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான், எதில் வந்து அதிகமான கிரேவ்ஸ் இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க ஓகேங்களா. இப்போ இந்த சைடில் எந்தெந்த எதில் வந்து அதிகமான அந்த கிரேவ்ஸ் இருக்கோ ஸோ அதை வச்சு போட்டுக்கோங்க. இந்த சைடு 5 இருக்குது ஓகே, இந்த சைடு அதிகமாக இருக்குங்க, இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது, ரைட் சைடு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ரைட் சைடு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இப்போ நான் போடுறத பார்த்து பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்துடும். அடுத்த இதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது அதிகமாக இருக்கோ அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் தான் அதிகமாக இருக்குது. அதாவது கிரேவ் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது. இது வந்து நான் போடுற ஆர்டரில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஒயிட்டு அப்போ ரைட் லெஃப்ட் அப்புறம் வந்துட்டு இது லெஃப்ட்டு ஓகேங்களா. அப்புறம் வந்து எதில் அதிகமாக இருக்கோ நீங்கள் பார்க்க போடுறதுனாலும் போட்டுக்கலாம், நீங்கள் பார்த்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான், அவ்வளோதாங்க, இதே மாதிரி தான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. மறக்காமல் ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து என்னோடய டிஸ்கார்ட் ஐடி கொடுத்துருக்கேன், ஐடியாவே கொடுத்துட்டேன், லிங்காக கொடுத்தாங்கனால இன்வைட் அது எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ வந்து நான் ஐடியாவே கொடுத்துட்டேன், நீங்கள் அப்படியே யூஸர் வந்து ஃபைனலில் போய் போட்டிங்கன்னா வரும். அடுத்து ரோப்ளாக்ஸ் இதுவும் கொடுத்துருக்கேன், இன்வைட் கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சாட்டர்டே சண்டே லைவ் போடலான்னு இருக்கேன் 6 o'clock ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ எப்படி போடுறது அப்படின்னு பொறுத்து தான். சரி வாங்க, அடுத்த இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பனிங் டோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் இதுகிட்ட வந்து பேசணும் ஓகேங்களா. இதுகிட்ட பேசிங்கன்னா மறுபடியும் பிளாக் ஸ்கின் வந்துடும். அடுத்து மறுபடியும் போங்க கீழே போகணும். இங்கே அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அங்கே வந்து ட்ராஃபிஸ் மாதிரி இருக்கும், ஒன்று காட்டுறேன் இருங்க. ட்ராஃபிஸ் மாதிரி இருக்கும், இங்கே வந்தீங்கன்னா அந்த சோல் ரீப்பருக்கு போகிற இடத்துல இங்கே ஒரு ட்ராஃபிஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் மனப்பாடமே பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருக்க மாதிரியே அங்கே வந்து அந்த இது இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் இது பண்ணணும் ஓகேங்களா. ஸோ வந்து இருங்க பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது, அப்புறம் நேராக இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்குது, ரெண்டும். இருங்க இன்னொரு டைம் பார்த்துக்கிறேன் இதுக்கும், இருங்க. ஓகே பாட்டேன், ஓகே இனி வந்து போவோம். பாட்டேன் ஓகே, சரி வாங்க போவோம். இங்கே இந்த அண்டர் கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மம்மிஸ் இருப்பாங்க. அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு மாதிரி இருக்கும், இருக்கா. ஸோ இங்கே வந்துட்டு அதை வந்து ஓகே ஹரிசாண்டல், ஓகே வெர்டிக்கல், ஹரிசாண்டல் நத்திங், ஓகே. இங்கே ஃபஸ்ட்டு வந்து இல்லை, வெர்டிக்கல் ஒன்றுமில்லை ஓகே. இதே பார்த்தீங்களா பிளாக் ஸ்கின் வந்துருச்சா. நீ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ், இந்த டியூபுக்கு பார்த்தீங்களா, இந்த பைப் மாதிரி மேலே பதில் பைப் லைன், அங்கே இருக்க கலர்ஸு ப்ளூ,
இந்த பக்கம் ரெட் இருக்குது, ஸோ ரெட்டு. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது, ஸோ க்ரீன். அடுத்து இங்கே வந்தீங்கன்னா ரெட் இருக்கும், ரெட்டு. ஸோ அடுத்து ப்ளூ. ஓகேங்களா, இங்கே வந்து ப்ளூ, அந்த ப்ளூ பார்த்தீங்களா, அதை மறக்காமல் போடுங்க. அவ்வளோதான். ஸோ வந்து முடிச்சிட்டோம். கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுச்சா. அடுத்து இங்கே ஒரு எம்பிசி இருக்கும். ஸோ இப்போ எதிர்கிட்ட பேசுங்க, அவ்வளோதான். A few years later. சரி காய்ஸ், அப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நம்மகிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா எக்டோபிளாசம் கிரைண்ட் பண்ணிட்டோம். ஒரு 12 போன்ஸ் வேணும். வாங்க கிரைண்ட் பண்ணுவோம். 12 போன்ஸ் வேணும். குடுறாடி தம்பி, கொடுப்பா, டக்குன்னு கொடுப்பா தம்பி, கொடுப்பா ப்ளீஸ் தம்பி, கொடுப்பா தம்பி, தம்பி கொடுப்பா. கொடுக்க மாட்டாங்க இவனுங்க, வேணே தான் பண்ணுவானுங்க இவனுங்க. கொடுக்கவே மாட்டானுங்க பாருங்க. கொடுக்குவானுங்களா? கொடுக்கவே மாட்டானுங்க. டேய் கொடுங்கடா, டேய் போன்ஸ் கொடுங்கடா, டேய் போன்ஸ். 5 போன்ஸ், சூப்பர். இன்னொரு 7 போன்ஸ் தான் வேணும். பார்ப்போம் கொடுக்குறானுங்களான்னு. சூப்பர்ரா தம்பி, இன்னொரு 4 போன் கொடு பார்க்கலாம். 4 போன். இன்னொரு போன்டா. டே ஏன்டா இப்படி அதிகப்படுத்துறீங்க? டக்குன்னு தாங்கடா. ஓகேங்க, 4 போனாவே கொடுத்துட்டான். சரி, ஓகே. இனி வந்து நமக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் தேவை. ஃப்ராக்மெண்ட்ஸ் நான் போயிட்டு கிரைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது கொஞ்சம் நிறைய வேணும். 503 போன் இருக்குது, 250 எக்டோபிளாசம் இருக்குது. அப்புறம் டார்க் ஃப்ராக்மெண்ட் வேணுங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டார்க் பீடை வந்து 1 டைம் கொள்ளணும், அப்போ தான் அவன் தருவான். அவ்வளோதான். சரி இருங்க, நான் போயிட்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்துட்டிங்கன்னா ரைடு போக போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிக்க போகிறோம். ரைடு முடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து கம்மியாக தான் இருக்குது ஃப்ராக்மெண்ட்ஸு. இந்த ரைடு முடிச்சுட்டு அப்புறம் தான் சோல் கிட்டர் எடுக்க முடியும். அண்ட் வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து எக்டோபிளாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கஷ்டம்தான். 1 hour ஆச்சுது. 250 இருக்கிறக்கே 1 hour ஆச்சு எனக்கு லிட்ரலி. அப்புறம் இந்த 500 போன்ஸு, அது ஒரு 1 hour. ஸோ ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மெட்டீரியலும் கிடச்சிரும். டார்க் ஃப்ராக்மெண்ட் ஈஸி தான் கைஸ். அது வந்து நீங்கள் யாராச்சும் டிஸ்கார்டில் கிச்சு டார்க் பேட் கேளுங்க, அவ்வளோதான். சரி கைஸ், இப்போ அந்த மெட்டீரியல்ஸில் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துடுங்க. இந்த கீழே வந்தீங்க பார்த்தீங்களா, அங்கே நான் ஃப்ராக்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன், காட்டுறேங்க. ஸோ என்னோடய இன்வென்ட்ரியில் நீங்களே பார்க்கலாம். ஒரு டார்க் ஃப்ராக்மெண்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு 250 எக்டோபிளாசம் இருக்குது, 500 போன்ஸ் இருக்குது. டேய் குர்ரா அச்சுரம் 10 கொடுக்கலனா 5000 ஃப்ராக்மெண்ட்ஸ் வேணும் கைஸ், அதுவும் இருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து முக்கியமாக லெவல் 2300 எடுக்கணும் அந்த பஸ்ஸில் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து சோல் கிட்டர் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? சரி வாங்க சோல் கிட்டர் எடுத்துடலாம். எடுத்தாச்சுங்க. ஸ்கல் கிட்டர். ஓகேங்களா? ஸ்கல் கிட்டர். ஸோ ஸ்கல் கிட்டர் தான் அது. இப்போ வந்து மறுபடியும், அதாவது நான் அந்த கிரைண்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் ஃபுல் மூனே வந்துருச்சுங்க. ஓகே, ஸோ இதுதான் ஸ்கல் கிட்டார். செமையாக இருக்குது. நான் உங்களுக்கு மோஸ்ட்லாம் இது பண்ணிட்டு சொல்கிறேன். அண்ட் அது இல்லாமல் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஷேடோ கேமிங். பாய் கைஸ்.